ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷார்க் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா டாக்ஸி பாஸ். இது யார் யாருக்கெல்லாம் இந்த கார் கேமிங்லாம் பிடிக்குமோ அவங்களாம் தாராளமாக விளாட்லாம். இது ரோப்ளாக்ஸில் இருக்க ஒரு கேம் தான் கைஸ். இப்போ 3 கார் இருக்குது. ஓப்பனிங்லேயே அவங்களே 3 கார் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 3த்தில் எதை எடுக்கலாம்? நேட்சுனே அலிட்மா, பீகயாய்ட் 46, ஹோண்டா S2K. எனக்கு தெரிஞ்ச இந்த கார் ஓகேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபர்ஸ்ட் கார் ப்ளூ கொடுக்கலாமா இல்லை ரெட்டா? எல்லோ கொடுப்போம், ப்ளூ கொடுக்கலாம் கைஸ். டயருக்கு ரிம்மு நான் இது வச்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஸ்பான் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் போயிட்டு ஸ்பான் கொடுத்தோமா, ஸ்பான் ஆகிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காரு இப்படி தான் கைஸ் இருக்கும் கேமு. நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ரேட்டிங் வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளோட ரேட்டிங் இந்த காரோட நம்பர் பிளேட்டில் தெரியும். இப்போ நம்ம கார் 2 ரேட்டிங். ஸ்டார்டிங்கில் எல்லா காருக்கும் 2 ரேட்டிங் தான் கைஸ். ஸ்டார்டிங்கில் 2 ரேட்டிங் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க 1.6னா நம்ம இவங்களை கிளிக் பண்ணி பிக்கப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம 2 ஸ்டாருக்கு மேலே இருப்பாங்கல்ல, 2க்கு மேலே, இப்போ 2 ரேட்டிங்க்கு மேலே இருக்கவங்க நம்மளால் பிக்கப் பண்ண முடியாது. 2க்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் கைஸ் பிக்கப் பண்ண முடியும். நான் ஃபோனில் விளாட்றதுனால எப்படி இருக்குது, இதே பிசி, லேப்டாப், வேறு டேபு அந்த மாதிரி இதில் விளாண்டிங்கன்னா இவங்க 5.7 ரேட்டிங். இப்போ இவங்க நம்மளால் பிக்கப் பண்ண முடியாது. ஆனால் இந்த 1.1 நம்மளால் பிக்கப் பண்ண முடியும் கைஸ். ஃபஸ்ட்டு போய் இந்த ஃபஸ்ட்டு சூப்பர் எடுக்கும். கரெக்டாக கொண்டு போயிட்டு இந்த மாதிரி க்ரீன் பாக்ஸில் வச்சிட்டிங்கன்னு வைங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் ரைடுக்கே நம்மளுக்கு 248 கைஸ். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா டெலிபோர்ட் ஆகிக்கலாம். கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க. இப்போ நம்ம இது பண்ண முடியும். 1.6 அவ்வளோதான். இதே மாதிரி இதோட பார்ட் 2 வேணுமா, இல்லை வேறு ஏதாவது கேம்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்து போட்டுருவேன். அதே மாதிரி இதில் நீங்கள் வேறு இடத்த டிஸ்கவர் பண்ண உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். இப்போ 740 இப்போ நான் இந்த ஹில்லில் டிஸ்கவர் பண்ணதுனால இப்போ எனக்கு 948 இருக்குது. ஐ மீன்ஸ் 200 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நினச்சா ட்ரிஃப்ட்டு கூட அடிக்கலாம், நல்லாயிருக்கும் கேமு.
சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ அதுக்கேற்ற மாதிரி கார் வாங்கணும். இதுக்கு 222. சரி வாங்க, இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கலாம். எவ்வளோ ரேட்டிங்கு? இந்த ஒரு ஐடியா முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எங்கே போய் கார் வாங்கணும், இதுலேயே எப்படி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஐ மீன்ஸ் நம்மளாம் ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாமே நான் காட்டுறேன். இதுக்கு 219. இப்போ வந்து இதோட பேஸ் ஃபேரே 71 தான். ஆனால் நம்ம டிஸ்டன்ஸ் 606 மீட்டர்ஸ். ஸோ போனஸாக 147 சேர்த்து நம்மளுக்கு 219 கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் டெலிபோர்ட் பண்ணியே காட்டிடுறேன். இப்போ வந்து நம்ம டெலிபோர்ட்டுன்னு கொடுத்தோன்னு வைங்க, 3 இடம் காட்டும். இதில் டீலர்ஷிப் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்க, டீலர்ஷிப்பில் ஸ்பான் ஆகிடுவீங்க. இப்போ இதுக்கு போயிட்டு வியூ காசு கொடுத்தீங்கன்னா பை காசு இதிலே காட்டும். இப்போ நம்ம என்னென்ன கார்லாம் வாங்கலான்னு. இது வந்து 3 ஸ்டார். இப்போ நம்ம இது 2 ரேட்டிங்னா இது வந்து 3 ரேட்டிங். இப்போ நம்ம இது 2 ரேட்டிங்னு வச்சுக்கோங்க. இது 3 ரேட்டிங், இது 3.2, இது 3.4. போக போக இந்த மாதிரி ரேட்டிங் ஏறிக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு இதுக்கு காசு மாதிரி. இப்போ வந்து இப்போ நீங்கள் செவராலில் செவலே கேரியோ 33,000 4.2 ரேட்டிங். அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதே நீங்கள் டியூனிங் பண்ணுறதுனால பண்ணலாம். ஆனால் அதுக்கான பொருள் வந்து வேணும், டியூனிங் பண்ணுறதுக்கான பொருள். இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு ஸ்பான் காருன்னு கொடுத்தீங்கன்னா பை மோர் காருன்னு காட்டும். இப்போ ஆஃபீஸ் நீங்கள் பில் பண்ணோன்னா 2 கார் வேணும், 2க்கும் மேலே இல்லை 2 அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பில் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரைவர் போட்டு கார் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்க வந்து நம்ம ஆஃப்லைனில் இருந்தாலும் நம்ம காசு கலெக்ட் ஆகிடும். இதோட பார்ட் 2 வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவுக்கு ஒரு 4K லைக் டார்கெட் வைக்கலாம். 4K வந்துச்சுன்னா இதோட பார்ட் 2 பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்றுறது 1.1 1.4 இருக்கவங்களே ஏற்றிக்கலாம். 2 ரேட்டிங் வச்சுருக்கவங்க 2 இருக்கவங்களே நம்ம ஏற்றிக்கலாம் கைஸ். 2க்கு மேலே அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க உங்கள் கார் ரேட்டிங் நல்லா இல்லை, உங்கள் காருக்கு ரேட்டிங் பத்தலை. இப்போ 174 கிடச்சிருக்கு. பாருங்கள், இப்போ அடுத்த கார் இது 1.1 அப்போது 3.1 ரேட்டிங்கோட கார் நல்லா போயிருக்கு. ஐ மீன்ஸ் காசு கொடுத்து நீங்கள் வாங்கின மாதிரி. இப்போ இது 2.9 வச்சுக்கோங்க. இப்போ நான் போய் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதோ நோ தேங்க்யூ யுவர் கார் ரேட்டிங் இஸ் டூ லோன்னு காட்டுதா, இந்த மாதிரி தான் காட்டும். நான் அதே 1 இருக்கவங்கலாம் போனீங்க இது இருக்காங்க. இப்போ 1.5 நான் பிக்கப் பண்ணுறேன்னு வைங்க, அவங்களே ஏறிடுவாங்க.
வந்து 209 ஆட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் இந்த ஷாப்லாம் போனீங்கன்னா கீழே வந்து டெய்லி கிஃப்ட்டுன்னு காட்டுமா. இப்போ நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா இன்வென்ட்ரிக்கு போய்டும். இன்வென்ட்ரியில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டல் பைப்பு, 2 கியரு, ஒரு 2 உட் பிளாங்க் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம டியூனிங் பண்ண முடியும். இவங்க வந்து 1.1, அவங்க 3.5. என்னால் அவங்கள பிக்கப் பண்ண முடியாது. ஆனால் போனால் கூட பிக்கப் காட்டாது கைஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒருத்தவங்க பிக்கப் பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டல் paid 2,196. ஸோ 320. இப்போ என்கிட்ட காசு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு காரு 3.2ல் ஒரு கார் அன்லாக் ஆகுது.
214 மொத்தமாக இப்போ என்கிட்ட 2730 இருக்குது. 300 நான் கலெக்ட் பண்ணுவேன். இந்த கேமில் முடிச்சுட்டு பார்ட் 2 நீங்கள் கேட்டால் தான் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் பார்ட் 2 போடணுமா போட வேணாமா. இதுலேயே நிறைய கார் இருக்குது கைஸ். இதுலேயே F1 கார்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காசு கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங் உள்ள ஆளை ஏற்றணும். இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் 7 ஸ்டார் வச்சுருக்க கார் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 0.1 ஸ்டார் 1 ஸ்டார்லேருந்து ஆளை ஏற்ற முடியும். 7 ஸ்டார் வரைக்கும். 7 ஸ்டாருக்கு மேலே உங்களால் ஏற்ற முடியாது. பேசிக்கிட்டே அந்த ரைட்டில் நான் இந்த ரைட்டில் வந்துட்டேன். யாராவது இப்படி பார்த்துருக்கீங்களா காரை சந்தில் விடுறத? எவ்வளோ காய்ஸ்? கொஞ்சம் தான் இருக்குது. லாஸ்ட் கஸ்டமர். ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்த டிஸ்கவர் பண்ணால் அதுக்கு ஏற்ற அளவு காசு கொடுப்பாங்க. இப்போ என்கிட்ட 10 ஹார்ட் இருக்குது இந்த லைம் ஸ்டோனுக்கு. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி 1000. இப்போ நான் சொன்னதுக்கு மேலே நான் சொன்ன அமௌண்ட்டே கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் 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 ஃப்ரம் ஷார்க் கேமர்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.